இன்றைக்கி நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த முக்கியமான நிறைய தகவல்கள் இந்த ஒரு வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக ஒரு சில பரிகார ஸ்தலங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு கொடுத்துருக்கோம். எந்தெந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைக்கு எந்தெந்த தினத்தில் எந்த ஸ்தலம் போயிட்டு வரலாம், என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த ஒரு பதிவில் நாம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி எந்தெந்த கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் டீட்டெயில் கேட்குறீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்டில் இந்த எல்லா கோவில்களுடைய மேப் லொக்கேஷனுமே பெயரோட சேர்த்து மேப் லொக்கேஷன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கோம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கோவில்லைக்கும் மேப் லொக்கேஷன் அப்படிங்கிறது தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூட்டும் தெளிவாகவே தெரியும். கோவிலுடைய கான்டாக்ட் நம்பரும் மேப் லொக்கேஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை 1, 2 பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் கன்னிராசி மற்றும் கன்னி லக்கணக்காரர்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்குமே பொருந்தக்கூடிய பலன்கள். ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களும் கவனமாகவும் முழுவதுமாகவும் இந்த வீடியோவை பாருங்கள். கன்னிராசியினுடைய இன்றைய நிலையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறத கண்டிப்பாக நிகழ்த்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருப்பீங்க. என்னது ஒரு காரணம் அப்படின்னா, அஷ்டமத்தில் குரு பகவான் இருக்கார். அஷ்டமத்தில் குரு பகவான் அப்படிங்கிறத தாண்டி களத்திர ஸ்தானத்தில் ராகு பகவான் அப்படிங்கிறவரும் இருந்தார். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 6ஆம் வீட்டில் சனி பகவான் அப்படிங்கிறது 3 கிரகங்கள் தொடர்ச்சியாக இருக்கிறாங்க. 2023 உங்களுக்கு சில நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கும், சில பாசிட்டிவ்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு வாழ்க்கையே தொலைச்ச மாதிரி கடந்த 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். 2018 இருந்து ஒவ்வொரு ஆண்டுமே ரொம்ப போராடிக்கிட்டு இருந்திருப்பீங்க. 2019 அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்படுத்தியிருந்திருக்கும். இப்படி உள்ளவங்களுக்கு இந்த சில கோவில்கள் அப்படிங்கிறது மிகவும் வரப்பிரசாதமாக இருக்க போகும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுலேயும் பர்டிகுலராக இப்போ கிரக பயிற்சிகளின் காரணமாக சனி பகவான் 7ஆம் இடத்துலையும், குரு பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலையும், ராகு பகவான் 6ஆம் இடத்துலையும், கேது பகவான் 12ஆம் இடத்துலையும் இருக்கிறாங்கல்ல, இதெல்லாம் என்ன பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும், இந்த கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறதையும் உங்களால் கண்கூடாக காண முடியும். அடுத்தவங்களுக்காக மிகவும் உழைக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது கன்னிராசி. உங்களுக்காக நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சம் கொடுக்கும். முதல்ல நீங்கள் செல்ல வேண்டிய கோவில், இந்த கோவிலுக்கு முதல் முறையாக செல்லக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த கோவிலுடைய மகிமை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். இந்த கோவிலுக்கு போக 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 தான் ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றமும் ஒரு காந்த ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது கிடைக்கும். கன்னிராசிக்காரர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா என்னென்ன பாசிட்டிவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா,
தொடக்க கல்வியாக இருந்தாலும் சரி, உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, மனசில் ஒரு சந்தோஷம், தைரியமாக நம்ம படிச்சிடலாம், நம்ம அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வச்சிடலாம். நமக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக 2024 ஏற்பட்டுடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது மனசில் உருவாகும். என்னைக்கு போனால் இந்த கோவில் சிறப்பு அப்படின்னா, புதன்கிழமை அன்னைக்கு இந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் தேய்பிறை சந்திரன். ஸோ மார்னிங் டைமில் போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. முதலாவதாக நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் எது அப்படின்னா திருவண்ணாமலை. பஞ்சபூத ஸ்தலத்தில் ஒரு ஸ்தலம், அருணாச்சலேஸ்வரர் குடியிருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா மனசு பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கும். அண்ணாமலையாரை பார்க்கும்போது ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுக்குமே வரக்கூடிய ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது சொல்லி மீள முடியாது. ஒரு ஜாதகத்தில் 12 ராசியில் ஒரு ராசிக்கு மட்டும்தான் அண்ணாமலையார் மீது ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது உருவாகும். அந்த ஈர்ப்பு ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுமே உள்ளுணர்வோடு உணர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு ஈர்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே பிரமிக்க வைக்கும். அந்த அண்ணாமலையார் உங்கள் கூடவே இருக்கிற மாதிரியும், அவரே உங்களுக்கு நேரடியாக வந்து உதவுற மாதிரியும், அவர் இல்லாமல் நீங்கள் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பின்பத்தை அண்ணாமலையார் உங்களுக்கு உருவாக்கிடுவாருங்க. அந்த அளவுக்கு அண்ணாமலையாருடைய தொடர்பு அப்படிங்கிறது கன்னிராசிக்கு உண்டுன்னு சொல்லலாம். முதலாவதாக இந்த ஸ்தலத்துக்கு சென்று வரும்போது ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலையும் பல விதமான நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறத உருவாக்க முடியும். அடுத்து நீங்கள் செல்ல வேண்டிய கோவில், கன்னிராசிக்கு நிறைய பிரச்சனைகள், திருமணம் அப்படிங்கிறது பெரிய போராட்டமாக இருக்கும். அதுவும் அந்த திருமணம் அப்படிங்கிறத தாண்டி திருமணம் நடந்தவங்களுக்கு அந்த வாழ்க்கையே போராட்டமாக இருக்கும். இஎம்ஐ கட்டுறதே பெரியதொரு சாதனையாக இருக்கும் ஒரு சிலருக்கு. எல்லா பிரச்சனையும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாத்தையும் தான் மேலே சுமந்துக்கிட்டு வாழ்ந்தோன்னு நினைக்கிறாங்க பாருங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாழ்ந்திடணும், இந்த நாள்லையும் அடுத்த நாள்லையும் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது சரியாகிடும் அப்படின்னு ஒவ்வொரு நாளாக கடத்திக்கிட்டே போவாங்க. ஒரு விஷயத்தை ஒரே நாளில் பேசி முடிச்சிடலாம், ஆனால் நாளைக்கு பேசலாம், நாளானைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுடைய மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் சில நேரத்தில் யாரையும் அறியாமல் வார்த்தைகளை விடக்கூடிய ஒரு ராசி இந்ததொரு கன்னிராசி. ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஆதங்கம் இருக்கும். இந்ததொரு காலகட்டம் 2022லையும் சரி 2023லையும் சரி நம்பின சில விஷயங்கள் துரோகமாக போயிருந்திருக்கும், ஏமாற்றங்கள் அதிகமாக நிகழ்ந்திருக்கும், வாழ்க்கையில் நிறைய கவலைகள் கண்டிருப்பாங்க. அதை சுட்டி காட்டி பேச விரும்பலை, அதில் இருந்து மீண்டு வர முடியும், கண்டிப்பாக மீள முடியும். ஒவ்வொரு கன்னிராசிக்காரர்களும் செல்ல வேண்டிய கோவில் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருக்கழுங்குன்றம், கழுகுமலைன்னு சொல்லுவாங்க, வேதகிரீஸ்வரர் ஆலயம், சிவாலயம். அங்கே சென்று நீங்கள் புதன்கிழமை தினங்களில் வழிபட்டீங்க அப்படின்னா அவ்வளவு நல்லதொரு மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுக்குமே நிகழும். மனசில் ஒரு சந்தோஷமும், தெய்வ பக்தியும், ஒரு ஆனந்தமும், நிம்மதியும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கனவாகவும் ஒரு கஷ்டமாகவோ இருந்துச்சு அப்படின்னா அதை சாதகமாகவும் சந்தோஷமாகவும் மாற்றிக்கிறதுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த கோவில் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். இந்த கோவிலுடைய மகிமை அப்படிங்கிறது நீங்கள் செல்ல செல்ல தான் தெரியும். இந்த கோவிலுக்கு போக போக தான் உங்களுக்கு புரியும். ஒரு முறை போயிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிறத விட அடுத்த முறை போகும்போது அந்த கோவிலால் நாம் என்ன பலன் அடைஞ்சோம் அப்படிங்கிறது நமக்கே ரியலைஸ் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான கோவில் இது. அடுத்து நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு கோவில் எது அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கோவில் சுக்கிர பகவான் கோவில். கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஸ்தலம், அருள்மிகு அக்னீஸ்வரர் ஆலயம். பணப்பிரச்சனை அப்படிங்கிறது குறையும். இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். கொடுத்த பணம் வரலை, வர வேண்டிய பணம் வராமல் அப்படியே தடங்களில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பணம், கடன், தொழில் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை இது எல்லாமே சரியாகணும் அப்படின்னா நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு கோவில் இந்த கோவில். கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய பரிகார ஸ்தலம் இது, அருள்மிகு அக்னீஸ்வரர் ஆலயம். நவகிரகங்களில் முக்கியமான ஒரு கோவில் இது. இந்த கோவிலுக்கு சென்று வரும்போது ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுக்குமே வாழ்க்கையில் பல நல்லதொரு விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். அடுத்து நீங்கள் செல்ல வேண்டிய கோவில், ஒரு வேலை பார்க்குறீங்க, அரசாங்க உத்தியோகம் அப்படிங்கிறதே பார்க்குறீங்க, ஏன் நீங்கள் போலீஸ் கமிஷனராக கூட இருக்கலாம், மிகப்பெரியதொரு அரசியல்வாதியாக இருக்கட்டுமே,
தன்னை விட வயதில் குறைந்தவங்க, தன்னை விட அனுபவம் குறைவாக இருக்கிறவங்க கிட்ட கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய ஒரு கஷ்டம் இருக்கும் பாருங்கள். அது மனசில் உறுத்தல் நெருடல் இருக்கும் பாருங்கள். சந்தேகம் அப்படிங்கிறது தன்னை சுற்றி அதிகமாக பின்னப்பட்டிருக்கும். பாராட்ட வேண்டிய ஒரு இடத்துல உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. தன்னுடைய சுயமரியாதை அப்படிங்கிறத இழந்து ஒரு சில பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அவங்கள கஷ்டப்படுத்துறது, அவங்கள உடல் சார்ந்த பிரச்சனைகளை கொச்சைப்படுத்துறதையும் அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களும் படும் கஷ்டம் வேதனை அப்படிங்கிறது வலியையும் மாற்றக்கூடிய ஒரு ஸ்தலம். சுயமரியாதை அப்படிங்கிறது அதிகமாக உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். மனிதனுக்கு மனிதன் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத கன்னிராசிக்காரர்கள் உணரணும் அப்படின்னா அவங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பாம்புரம். கும்பகோணத்தில் இருந்து காரைக்கால் செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் தான் இது திருப்பாம்பரம். இந்த கோவிலுக்கு சென்று வந்தீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மிக மிக சிறப்பானதாக மாறும். இந்த கோவிலுக்கு போயிட்டு வரதுனால உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தனிப்பட்ட அந்தஸ்து கௌரவம் அப்படிங்கிறது உயரும். இறுதியான கோவில். இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா வெளிநாடு பிரச்சனையாக இருக்கட்டும், வேலை சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், பண பிரச்சனையாக இருக்கட்டும், திருமணம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு என்னதொரு பிரச்சனை இருக்கோ, என்னதொரு பிரச்சனை இருந்தாலும் சரி அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர, குழந்தையே பிறக்கலை அப்படின்னா கூட என்ன மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா தீர்ந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக தீரும். இந்த கோவிலுடைய மகிமை, இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் தெரியும். நீங்களே மனசு தொட்டு சொல்லுவீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்தலம் கிடையவே கிடையாது கன்னிராசி அன்பர்களுக்கு அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் போயிட்டு வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து நிறைய மாற்றம் அப்படிங்கிறத கண்கூடாக பார்த்துருப்பாங்க. அனுபவபூர்வமான உண்மை இது. இந்த கோவிலுக்கு உங்களுடைய சுய ஜாதகப்படி நேரமும் காலமும் அறிந்து போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னமும் 100% நல்லது அப்படிங்கிறது நடக்கும். இந்த கோவிலுக்கு எப்போ போனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சுக்கிர ஓரை நேரத்தில் போயிட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை சுக்கிர ஓரை வரக்கூடிய ஒரு நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 7 மணியில் இருந்து 8 மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை சுக்கிர ஓரை தினம். அதுக்கப்புறம் மதியம் 2 மணியில் இருந்து 3 மணி வரைக்கும் சுக்கிர ஓரை. இந்த ஒரு நேரத்தில் மேக்ஸிமம் நட சாத்திருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் காலையில் 7 மணியில் இருந்து 8 மணி இந்த சுக்கிர ஓரை நேரத்தை ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கோவிலுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 108 திவ்ய தேசத்தில் ஒரு கோவில் திருவிலங்கூர் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு கோவில். இது பெருமாள் கோவில். சரிங்களா? கன்னிராசிக்காரர்கள் இந்த 5 கோவிலுக்கு உங்கள் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு வாங்க. கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும். நன்றி, வணக்கம்.